வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் யூவர்ஸ். தேனியிலிருந்து வணக்கம் நம்ம தேனியிலிருந்து அந்த மாதிரி தான் இருக்கு. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். உங்களோட கழுகுமலை. இது யாரா சொன்னது? அது ஒரு டைலாக் இன்ஸ்டாகிராமில் பேனா. ஆமாம், இது என்னன்னா இந்த ரெட்மி பென் இருக்கு பார்த்தியா? ஆமாம். என்னதான் இருந்தாலும் நம்ம டேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ். ஆனால் இந்த ரெட்மி பென் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா டைப் சி சார்ஜிங், ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் கிடையாது. இதே ஷாமி பென் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அது எப்படின்னா ஷாமி பேட் சவுண்ட் நம்ம கவர் பண்ணும்போது அது கூடயே மேலே ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒட்டலாம், மேக்னெட்டிக் கிளிப்போட சார்ஜ் ஆகிடும். நம்ம இப்போ இந்த டேப் அதாவது ரெட்மி பேட் 2 அதையும் அந்த பேட் 2 வந்து ஒய்ஃபை பிளஸ் செல்லுலார் மாடல் இது. ஸோ அதையும் அதுக்கு வந்து கேஸ் இருக்கு. எஸ், அங்க இருக்கு பாரு அந்த கவரை தூக்குங்க தம்பி. கவருக்கு பேர் என்ன போட்டிருக்கு பாத்தியா? பேட் 2, ரெட்மி பேட் 2 கவர். அவ்வளவுதான், கவருக்கு பேரு கவர். ஆமாங்க, சக்சஸ் இல்லையா? ரெட்மி பேட் 2 வைஃபை பிளஸ் செல்லுலார் டால்பி அட்மாஸ் பவர்ட் பை HyperOS 2. சரி, அது HyperOS 2 இருந்தாலும் சரி, HyperOS 10 இருந்தாலும் அந்த ஹைப்பர் இன்ஜினும் கிடையாது. ஸோ அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு, அது இருக்கு. அப்புறம் சைடில் வந்து இந்த சைடில் வந்து ப்ரைசிங் அவங்க சொல்லியிருக்கிறது 21,000 ரூபாய்க்கு, 23,000 ரூபாய்க்கு சொல்லியிருக்காங்க. 22 சாரி 22,000க்கு சொல்லி அவங்க சொன்னது 21,999. நம்மகிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ 8256. சரியா? வந்து இன்னும் 2 கலர் இது இல்லாம மின்ட் கிரீன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு கிரே, அந்த கிரேக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ் என்னன்னா 8256 வந்து 20,000 ரூபாய்க்குள்ள இருக்கும். ஓகே, அப்போ 128 இருக்குன்னு வை, இல்லாட்டி 6128 இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் பிரைஸ் இன்னும் கம்மியா இருக்கணும். இவரு சொல்றது வந்து செல்லுலார் வெர்ஷன், நான் செல்லுலார் வெர்ஷன் இன்னும் 2,000 ரூபாய் கம்மியா இருக்கும். மேபி இருக்கலாம், இன்னும் அதான் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் இன்னும் குறைஞ்சிட்டே போகும். சரிங்க, ஸோ ஆக மொத்தம் இந்த அன்பாக்சிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் தான். ஸோ இதில் 11 இன்ச்சுக்கான ஒரு கிறிஸ்டல் கிளியர் 2.5K பேனல் இருக்கு. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அன் இம்ப்ரூவ்மெண்ட் பாஸ்ட்ல இருந்த ரெட்மி பேடை கம்பேர் பண்ணும்போது. ரெட்மி பேட் ப்ரோன்லாம் ஒன்று இருந்தது, பேட் ப்ரோ, அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ஏரியா 600 நிட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவான ஏரியா. அவுட்டோர்ல கொஞ்சம் கஷ்டம், நேரில் பார்த்தா தெரியும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மரத்தடி உட்காந்து பார்க்கலான்னு பிளான் பண்ணா யார் கையில் பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நல்லா தெரியும். சைடுல இருந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. வியூவிங் ஆங்கிள் சரியா இருக்காது. அது வந்து எப்பவுமே பிளஸ் டேப்லெட்ஸ்ல அது காமன் தான தோணுது எனக்கு. காமன் இல்ல, LCD பேனல் 600 நிட்ஸ்னா அப்படிதான். சரியா? ஃபோன்லயும் அப்படிதான். ஓகே, MediaTek Helio G100 Ultra ஒரு காலத்துல இது கேமிங் ப்ராசஸர்னு புகழ்ந்தாங்க. அது G90T. அதான் G90T நோட். ஆனா இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா அதே அதர பழசுதான். இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா அட்வான்ஸ் Helio G100 Ultra அப்படிதான் போட்டு ஆகணும். ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தா CPU பத்தி எல்லாம் பெருசா அவங்க எதுவும் பேசல. 80% ஃபாஸ்டர் GPU போட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நம்ம G99 இப்பெல்லாம் பார்த்தாலும் ப்ராசஸர், அதுல இருந்து இதுல GPU இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. CPU அதேதான், GPU மட்டும் 80% இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்புறம் இமர்சிவ் குவாட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, டால்பி அட்மாஸோட. அப்புறம் 9000 mAh பேட்டரி இருக்கு, 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்துல 9000 mAh 18 வாட் அப்படிங்கிறது சக்கரை பொங்கலுக்கு ஒரு வடகரியும் சூப்பரா இருக்கும். இதுல ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் இருக்கு, அதையும் அவங்க கீழே அழகா போட்டிருக்காங்க. இந்த ஸ்டார் வந்து எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா பேட் எஸ்சின்னு ஒரு பேட் இருந்தது இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது 80% ஃபாஸ்டர் GPU. அடுத்த கண்டிஷன் வந்து உள்ள பாக்ஸ்ல இருக்கிறது 15 வாட் சார்ஜர் தான், 18 வாட் சப்போர்ட் பண்ணும். ஆனா நாங்க 15 வாட் தான் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நம்ம அடுத்து என்னன்னா இன்னொன்னு, இந்த டேப்பை பொறுத்த வரைக்கும் 18 கொடுத்துருக்க, அதை 15 தான் கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி 18 வாட் சப்போர்ட் தான் இருக்கு அப்படிங்கறத நினைச்சு நான் லைட்டா வருத்தப்பட்டாலும் பேட்டரி லைஃப்ங்கிறது அமோகமா இருக்கிறனால இது வந்து ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷனா தான் நான் சொல்றேன். சரியா? இன்னும் நான் எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூல சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உண்மையை சொல்ல போனா இந்த பொட்டிக்குள்ள இருக்கிற இந்த டேப் உங்களுக்காக அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தனியா அந்த கிளிப் எடுத்துட்டேன். ஆமா, ஆல்ரெடி கிளிப் எடுத்துட்டேன், அதனாலதான் நீங்க கட் பண்ற மாதிரி எல்லாம் பாப்பீங்க. ஆனா நான் தனிப்பட்ட முறையில யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வியூவிங் ஆங்கிள் பத்தி எல்லாம் பேசுறேன். இல்லாட்டி வியூவிங் ஆங்கிள் பத்தி எனக்கு எப்படி தெரியும்? பொட்டி திறக்கும் போதே வியூவிங் ஆங்கிள் பத்தி பேசிட்டே திறக்கிற மாதிரி. அதான் சரியா? சோ இது வந்து கேஸ், அவங்க சொன்ன அந்த கேஸ் இதுதான். சரி, ஓகே, இங்க பாருங்க. யூசர் கைடுங்க, யூசர் மேனுவல், அப்புறம் சிம் எஜெக்டர் பின், டேப்ல சிம் எஜெக்டர் பின், ஏனா செல்லுலர் டேப் எஸ்சி பேட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணும்போதே பார்த்தேன்னா அதுலயே சிம் ஆப்ஷன் இருந்தது, டயலர் ஆப்ஷன் உண்டு, இயர்பீஸும் உண்டு. அது வந்து 9,000க்கு வரும் அந்த டேப்லாம். சரியா? இவங்களுக்கு ஆனா HD பிளஸ் பேனல். இது 2.5K இல்ல, அது HD தான், ஃபுல் HD கூட கிடையாது. அது ஸ்பீக்கர்லாம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் லெவல் டீசெண்டா இருக்கும். அப்புறம் இங்க பாத்தீங்களா அவங்க சொன்ன 15 வாட், ஆமா 5 வோல்ட் 3 ஆம்புங்க. ஸோ அந்த 15 வாட் சார்ஜரும் A to C கேபிளும் கொடுத்துட்டாங்க. மேனுவல் பின்னு, இவ்வளவுதான் சிம் எஜெக்டர் பின்னு. அப்புறம் இங்க வரேன், இந்த விஷயத்துக்கு வரேன். பேனா. ஆமா,
ஸோ இதில் வந்து போட்டிருக்க ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5999 போட்டிருக்காங்க. 6000 சொல்லி. ஆமாம். ஆனால் எனக்கு என்ன டவுட்னா ஆல்ரெடி நம்ம ஃபோக்கஸ் பென் அப்படின்னு ஒன்று நம்ம பேடுக்கு பார்த்தோம் இல்லையா, அது ஒயர்லெஸ் சார்ஜிங்லேருந்து எல்லாமே உண்டு. அதுவும் இதே 6000 தான். அப்போ அதே ப்ரைஸ்க்கு இதை விற்பாங்களான்னு சந்தேகமாக இருக்குது. இன்னும் ரெடியூஸ் ஆகலாம், நமக்கு அன்றைக்கி தெரியும். சரியா, அன்றைக்கி தெரிஞ்சிடும். ஸோ அன்றைக்கி வந்து நமக்கு ஆக்சசரிஸ்லேருந்து எல்லாத்தோட ப்ரைஸும் தெரிஞ்சிருங்க. ஸோ இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்மி ஸ்மார்ட் பென்னை அப்படியே ஓப்பன் பண்ணால் வெள்ளவாடா. ஓகேயா, ஆல்ரெடி பென் வெளில தான் இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்கும்டா. ஆமா, ஒரு டிப் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. சரியா, அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, அது எவ்வளவு ஃபாஸ்டா சார்ஜ் ஏறுதுன்னு பார்த்தா 5 வோல்ட் 240 மில்லியாம்ப் அப்படின்னா. ஆமா, அப்படின்னா அது வந்து 1.25 வாட்ல சார்ஜ் ஏறுது. சபாஷ். ஸோ நம்ம ஊர்ல எப்படி பார்த்தாலும் இந்த ப்ளூவும் கிரேவும் தான் வரப்போகுது, ரெண்டே கலர் தான். பின்னாடி கிரீன் இருக்கு. ஆமா, இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பீஸ் மாதிரி தெரியும். மேலே வந்து ரெட்மின்னு இருக்கும். அப்புறம் ஒரு 8 MP கேமரா f2.1 போட்டிருப்பாங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்பீக்கருக்கும் ஒரு பவர் பட்டனும் இருக்கும். டால்பி அட்மாஸ்னு போட்டிருப்பாங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒன்றுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திரும்ப 2 ஸ்பீக்கரு, டைப் சி 3.5mm ஜாக் இருக்கும். அண்ட் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு என்னென்னா சிம் ட்ரே. ஓகே, சரியா, சிம் ட்ரே மட்டும் கிடையாது, மெமரி கார்டும் போடலாம். ஓகே, நல்ல மெமரி கார்டும் போட்டு வச்சிருக்கேன். டெடிகேட்டட் SD கார்டு. சரியா, உள்ள சும்மா ஒரு 16 மெகாபிக்சலுங்கிற பேர் 16 GB கார்டு ஒன்று போட்டு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வால்யூம் ராக்கர் இருக்குது. ஸோ இதான் ஓவரால் டிசைன் ஆஸ்பெக்டில். ஸோ பிளாஸ்டிக் தான், ஓகேயா. அதே சமயம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு 2.5K பேனல் இருக்குது. ஸோ ரியரில் ஒரு 8 மெகாபிக்சல், ஃப்ரண்ட்டில் ஒரு 5 மெகாபிக்சல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸில் இருக்குது. நம்ம வந்து இப்போதைக்கு எப்படி இருக்குது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்துக்கிட்டீங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் தான். சரியா, இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டீங்க. இப்போ எப்படி இருக்குது, ஓகே, கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. இத்தனையும் நம்ம ப்ரொஃபைல் மாற்றி வார்மலாக வச்சுருக்கோம். இன்னும் வீடியோ சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ டிஸ்பிளே பேனல் வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூஸர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ரீசன் என்னென்னா டிசி டிமிங் மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ அதில் இருந்து விதமான ப்ராப்ளமும் இல்லை. சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்டில் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி HyperOS 2, Android 15 பேஸ்டு, Xiaomi இன்டர் கனெக்டிவிட்டி மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃபோனும் வச்சுருக்கீங்கன்னா ஃபோனில் வரக்கூடிய கால் உங்கள் டேப்லேயும் வரும். அது எல்லாமே பக்காவாக வேலை செய்யும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் வெயிட் ஆஸ்பெக்ட்லேருந்து கம்ஃபோர்ட் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இது வந்து 16:10 அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் ரேஷியோ நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த வெப் சீரிஸு அதுக்கெலாம் வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா இப்போது Xiaomi Pad 7 அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி ஓரியன்ட் டேப் மாதிரி அதை மாற்றிருந்தாங்க. அப்போ இதில் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னா அப்படி இல்லை. இதுலேயும் ப்ரெஷர் சென்சிட்டிவ் இன்புட்ஸ் வந்து பென் பேஸ்டு பண்ண முடியும், அதெல்லாம் முடியும். பென்னோட ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 Hz அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா டேபோட ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz. ஆமாம். ஸோ இப்போ இதோட ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறத பார்க்கலாமா. எப்படி செமையாக இருக்கா, சவுண்டே கேட்கலையே, போட்டால் தானே இருக்கா. ஸோ ஸ்பீக்கர் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃபோன் ஸ்பீக்கர் அளவுக்கு தான்டா இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா ஃபோன் ஸ்பீக்கரோட எனக்கு கம்மியாக ஃபீல் ஆகுது. மேபி கிளாரிட்டி நல்லா இருக்கு. எப்போ உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகணும், நீங்கள் நல்லா உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேஸிங் அப்படி இல்லை. இதில் பார்த்தோன்னா குவாட் ஸ்பீக்கர் இருக்கு. ஆமாம், குவாட் ஸ்பீக்கரோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு அவங்க அதை புஷ் பண்ணவே இல்லை. இதில் ஹைலைட் என்னன்னா ஃபுல் வால்யூம் வச்சாலும் கிளாரிட்டி டாப் நாச்சா இருந்தது. அந்த பேஸ் எதிர்பார்க்குறீங்களா, பட்டுன்ட்டு கிளிக்கி அதெல்லாம் உங்களுக்கு. ஆனால் கிளாரிட்டி இஸ் நைஸ், கிளாரிட்டி இஸ் நைஸ். இந்த கேம் நான் வந்து
அல்ட்ரா கிராஃபிக்ஸ் வச்சு தான் விளாண்டுட்டு இருக்கேன். ஓகே ஆமாம் சரியா, அல்ட்ரால தான் வச்சு விளாட்றேன். இது வரைக்கும் ப்ராப்ளம்னு எதுவும் இல்லை. அது அல்ட்ரான்னு காட்டுது, அதுக்கு இந்த மாதிரி அல்ட்ரால தான் இருக்குமா அப்படின்ற கேள்வியும் நம்ம சொல்லலாம். எல்லாமே சப்ஜெக்டிவ் தான். பாத்தியா இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்க ப்ரோக்கனா இருக்கும். பட் கேம் உள்ள போனா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்படி ஹீட் இருக்கா இந்த மாதிரி கேம்? இல்ல சுத்தமா இல்ல, 0 அதெல்லாம். ஏன்னா அது எப்படி சொல்றது, இந்த தெர்மல் டிஸ்பென்ஸ்க்கு தான் ஏரியா அவ்வளோ இருக்குல்ல. ஸோ அது ஒரு பிரச்சனையாவே இருக்காது. யார் இருக்கா? ரச்சின் ரவீந்திரா. இதுதாங்க எங்க கேம் பிளே வீடியோ, பார்த்துக்கோங்க. போடுங்க தம்பி, நீங்க போடுங்க. ஐயோ சரியா மீட் ஆகலையே. 2வது ரன் ஓடுங்க. அவன் பப்ஜி பேட்டில் ட்ரையல் அப்படி இப்படி போயிட்டு இருக்கான். சரி விடு. இன்னும் பீச் பண்ணி ட்ரீம் கிரிக்கெட்ல இருக்காரு. இல்லடா, இதுனா ஒரு 2 நிமிஷம் டப்புன்னு முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இப்போ இதில் ஒன்றும் இல்லை, எனக்கு வேற ஆங்கிள் இருந்து பார்க்கறனால தான் கஷ்டமா இருக்கு. இங்க இருந்து நல்லா எனக்கு சூப்பரா தெரியுது. 6 நல்லா இருந்தது இல்லை இந்த ஷாட்டு? எஸ் ஹைலைட்ஸ். ஓகே தானே, தெரியும். பட் ஆப்ஷன் இருக்கு. இது எப்படின்னா ஒரு சிலர் ப்ரிஃபர் பண்ணுவாங்கல்ல, எனக்கு வந்து வேணும், ஸோ அவங்களுக்காக இது வந்து இருக்கு. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 5 மெகா பிக்சலும், ரியரில் வந்து ஒரு 8 மெகா பிக்சலும் இருக்குது. 1080p வீடியோ வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் சீரிஸான்னு கேட்டிங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் தான் நம்ம ஷாமி பேடு. இது வந்து ஒரு மீடியா சென்ட்ரிக் சீரிஸ் அப்படி சொல்லலாம். இல்லை நீங்கள் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வாங்கினீங்க, படிக்கிறது, மீடியா, ஒரு சில பேசிக் மீட்டிங்ஸு, அவுட்டோரில் எனக்கு சிம் கார்டு வேணும், 4G சப்போர்ட் வேணும். ஏன்னா இப்போ அதிலலாம் வந்து நீங்கள் ஹாட்ஸ்பாட் தனியாக தூக்கிட்டு தெரியணும். இதில் வந்து நீங்கள் ஏர்டெல் சிம்மோ, ஜியோ சிம்மோ, பிஎஸ்என்எல் ஏதோ ஒன்று போட்டு 4Gயில் நீங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு வந்து தனியாக டேட்டாவுக்கு அதுவே. ஏன்னா அவங்க சொன்ன ஹைப்பர் ஓஎஸ் இன்டர் கனெக்டிவிட்டியும் சரி, சர்க்கிள் டு சர்ச் இருக்குது. அது வந்து டேப்லெட்டில் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நீங்கள் எதாவது படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு சும்மா ஒரு ப்ரௌஸ் பண்ணுறீங்கன்னா கூட போட்டு சர்ச் பண்ண டேப்லெட்டில் அது ஒரு அட்வான்டேஜாக ஃபீல் ஆகும். எப்படியா இருந்தாலும் நம்ம ரிவ்யூவில் சந்திக்க தானே போகிறோம். அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி டேப் யூஸ் பண்ண ஒரு சில நண்பர்கள்கிட்டையும் ஃபீட்பேக் வாங்குவோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம வந்து ஷாமி பேட் 7 யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இது என்னை பொறுத்தவரைக்கும் நான் எப்பயே சொல்லிட்டுவாங்க, இது வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் கிடையாது. திரும்பியே சொல்கிறேன், இது வந்து ஜஸ்ட் மீடியா அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு டேப். ஓகே ரைட்டா? ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஸோ தட் நாங்கள் அதை வந்து உங்களுக்கு ஃபுல் லென்த் ரிவ்யூவில் சொல்லுவோம் என்னென்னு. ஆமாங்க, பார்க்கலாமா?